இந்த ஆடு ஆறு விட்டுத்தா உங்கட்டா வம்பாவும் ஆடு போகுது என்னத்த சொல்ல. ஆடு வாங்க போனே ஒரு மாடு வாங்கி வந்தேன். ஆடு வாங்க போனே ஒரு மாடு வாங்கி வந்தேன். ஆடு வாங்க ஒரு மாடு வாங்கி வந்தேன். ஆடு வாங்க போனே ஒரு மாடு வாங்கி வந்தேன். மாடு வாங்கி வந்தேன். மாடு அங்க இல்லை ஒரு ஆடு வாங்கி வந்தேன். மாடு வாங்க போனேன் ஒரு ஆடு வாங்கி வந்தேன். மாடு வாங்க போனேன். அடுத்த வழியை பாரு. அடுத்த வரி பிப்ரவரியில தான் வரேன். வம்ப ஆட்டை கொல்ல போறான்டா. அப்போ நான் ஒரு பெரிய வியாபாரி. அப்படியா? ஆமா, ஆடு வாங்கலான்னு வந்திருக்கேன். அப்ப நம்ம ஆடு நல்லா பேசும். பேசுமா? ஆமா, நீங்க ஆடுமா? ஆடு எந்த காலத்துல பேசு? நான் ஆட்டக்கார பிள்ளைங்க. என்ன கார பிள்ளை? ஆட்டக்கார பிள்ளை. அடடா, ஆட்டக்கார பிள்ளை. இது என்னது இது? இது குதிரை. குதிரைய முண்டை. இது என்னத்த பேர்? ஆட போய் குதிரைங்கிறான் பாரு, விளங்காதா? ஆமா, இது அரேபியா குதிரை. எங்க கீழ இறக்கி விடுங்க. என் குதிரை பேசும். ஏய், பேசுப்பா. இந்த காலத்துல குதிரை எல்லாம் பேசுதா? எங்க பேசு? பேசு பேசு. ஏப்ரலுக்கு அப்புறம் என்னப்பா? ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன? பேசு. ஏப்ரலுக்கு அப்புறம் என்னடா சாமி? பேசுப்பா. உம்மால பேசுற கோத்தா மகனே பேசுறா. நீங்க ஒருத்தங்க கொடுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? பேசுப்பா. பேசாதத பேசுனா அது எப்படி பேசு? பேசு சாமி. ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன? பேசுப்பா. அட கண்டால மனே பேசுறா கோத்தா. ஆட போய் பேசுனா அது எந்த காலத்துல ஆடு பேசும்? ஆடு பேசுமா? இங்க பாருங்க, அது கீழ இறக்கி விடுங்க. யாரு பேசுற நீ பார்த்தா இல்லையா? இல்ல எங்க நீ ஒரு நல்ல ஆம்பளை இந்த நீ பேச வச்சிரு. நீ ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன சாமி? பேசுப்பா. ஏப்ரலுக்கு அப்புறம்டா அது பேச மாட்டேங்குது. இவனை பார்த்து அது பயப்படுது. அது உன் முகரைய பார்த்து பேச திணங்குது. சின்ன பிள்ளைய பார்த்த உடனே வெக்கப்படுது ஆடு. என் முகரம் அழகா லட்சணமா இருக்கு, அதனால அதுக்கு பேச்சு வர மாட்டுது. ஆடு வாங்கலான்னு வந்திருக்கேன். இன்னும் நல்லா புருவ குட்டி எதுவும் கிடைக்குமா? புருவ குட்டியா? அங்கிட்டால போய் நல்லா அலசிட்டு வாங்க. நீ என்ன சைடா சாயிர இங்க வாடுறா. ஏங்க அது எவ்வளவு அழகா, அது கீழே இறக்கி விடுங்க. நீங்க இந்த இடத்துல என்னவா பண்றீங்க? இந்த இடத்துல நான் வந்து ஆட்டக்கார பிள்ளை. நீ எந்த புருவ குட்டிடா? நல்ல புருவ குட்டியா இருக்கே. அந்த தொண்டை அதை இங்க கொடுங்க. நீங்க என்ன ஆட்டக்கார பிள்ளையா? ஆமா. நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாமா. அழகா இருக்கு. ஏமா உனக்கு ஏத்த கெடா குட்டி நான் இருக்கேன், ஏத்துக்கிறியா? குறைய பாரு. ஏப்பா ஆட்டக்கார பிள்ளை. இது என்னடா உடம்பு? இது சுடுகாட்டுல எரிஞ்சு வந்த பாதியில வந்த பொணம் மாதிரி. ஏப்பா ஆட்டக்கார பிள்ளைன்றீங்க, உங்க ஆட்டத்தை பார்க்கலாமா? அடடா, இவ்வளவு நேரம் உங்களை நீங்க ஆட்டத்தை பாத்தீங்களா? அவங்களையும் அவங்க பார்த்தாங்க, நான் பார்க்கல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வர்றேன். ஓ, வெளிநாட்டுல இருந்து? அப்படியா? ஆட்டம் தானே பார்க்கணும். ஓரமா உட்காருங்க, நான் ஆடுறேன். என்ன சொல்றீங்க? ஆனா காசு கொடுக்க தரணும். காசா? அப்புறம் ஓசனை சும்மா நொட்டுவாங்களா? காசா நிறைய கொண்டு வந்திருக்கேன். எவ்வளவு? கொஞ்சம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் காசா? பூரா ஆடு வாங்கத்தேன். எப்பா அதெல்லாம் ஒரிஜினல் காசு தானா? ஆமா. அப்புறம் டூப்புல கேட்டா அப்படி இல்ல, இந்த மாதிரி முகரெல்லாம் நம்பவே கூடாது. ஏப்பா உங்க ஆட்டத்துக்கு எவ்வளவு கேட்கறீங்க? ஒரு ஆட்டத்துக்கு 500 ரூபா கொடுங்க. 500 ரூபாயா? ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் சீப்பா. ஏங்க நான் 1000 ரூபா கேட்கறாளு. உங்ககிட்ட நான் குறைச்சி பார்க்க என் சித்தப்பா மாதிரி இருக்கனால 500 ரூபா கேட்கறேன். அதான் பேசி வரல. அப்புறம் ஏன் ஒரு சம்சாரின்றதுக்கா உனக்கு குறைச்சு ஆடுது, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரிங்க, இப்ப 500 ரூபா வாங்கிக்கங்க. எப்படி ஆட சொல்லுங்க, நான் பார்க்கணும். இப்ப மாடு வாங்க வந்து மாடுலாம் வாங்குறதா? ஆடு என்ன ஆடு? நீ வீட்டுல லட்சக்கணக்கான ஆடு கிடக்கு. இதுக்கு மேல தொட்டு தடவுது பாரு. நீங்க பணம் கொடுக்கறதா? சரிங்க. 500 ரூபா ஒரு ஆட்டத்துக்கு 500 ரூபா. ஒரு ஆட்டத்துக்கு? ஆமா, 500 ரூபா. ஆனா அந்த பிள்ளை தொடாம ஆடணும். தொடாம ஆடுவேன். நீங்க என்ன? நீங்க அப்படி உங்க ஆட்டுக்குட்டி வச்சுட்டு அப்படி ஓரமா உட்காருங்க. உங்க ஆட நீ ஆடுமா? நீங்க உட்காருங்க. எங்களுக்கு இதான் தெரியுது. உட்காருங்க. உட்கார்ந்து பாரு. நீ உட்கார்ந்து செங்கரும்பு சாறு கொண்டு வரவா,
இல்ல ஆட்டத்தை பார்க்கணும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்டு உள்ள ஆடிச்சா பார்த்தது இல்லையா உள்ள உயிரை கொடுத்து ஆடி இருக்கேன் உடம்புக்கு முடியாம என்னால கத்த கூட முடியல என்னால ஆடுனீங்களா அப்ப நானு ஏத்தா வேணா ஆடல தலை சொல்லுதா ஏப்பா ஒரு ஆட்டத்துக்கு 500 ரூபா முடிஞ்சு வச்சு என்ன போய் சொல்றீங்க இன்னும் மறுபடியும் நீ ஆடணும்னு சொன்னா மறுபடியும் காசு இருந்தா கொடு ஏப்பே காசை கொடு நீ மொத அப்பே 300 வாங்கிக்க அப்பே இன்னொரு குத்த சொல்லுங்க வச்சுக்கோ செங்கரும்பு சாறு கொண்டு வரவா சித்தரும்பு போட வரவா என்ன ஆடி இருக்கா மைக் எடுத்து அடிச்சு விடுவேன் நான் உயிரை கொடுத்து ஆடி இருக்கேன் நீ பார்க்கமா நான் திரும்பி நின்னுகிட்டு இருக்கேன் வயிறு என்னங்கடா ஆடிடுச்சுன்னு ஏமாத்துறிய அதெல்லாம் ஆடியாச்சுப்பா ஏப்ப மறுபடியும் ஆடு பார்க்கணும்னா மறுபடியும் காசு இருந்தா எடு காசை கொடு நீ ஆடு வாங்கி உன் தலையில தீ வச்சு கொடுத்தன வா இந்த பம்பா இருக்கிற கட்சி ஏய் என்ன 2 நோட்டு தான் இருக்கு அப்புறம் வா சேத்த கொடுப்பா உனக்கு மெனக்கட்ட ஆடு வாங்கம்மா அனுசரிச்சு ஆடுதா சொரிஞ்சுக்கிட்டு இப்ப கட்டால் ஒரு என்னடா பண்ணிக்கிட்டு என்ன பண்ற டாடி இவ்வளவு நேரம் நான் உயிரை கொடுத்து ஆடி இருக்கேன் முண்டை இப்போதே உட்காருது இது நமக்கு தேவையா நம்ம ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் காசு வாங்க முதல்ல பாத்துக்கிறோம் காசு கொடு அவ்வளவுதான் ஏன்டா இது வரைக்கும் ஆடுனது வர என்ன அப்புறம் அப்ப சேர்ந்து நான் உயிரை கொடுத்து ஆடி இருக்கேன்டா என்ன சரி இப்போ ஒரு ஆட்டம் ஆடப்போது என்னங்க காலை தூக்கி ஆடுனா 1000 ரூபாய் 1000 ரூபாயா அண்ணே குறைச்சு சொல்றீங்க ஆனா தொட்டு ஆடுனேடா 2000 ரூபாய் இந்தாங்க அப்ப சேர்த்து வச்சுக்கோங்க காலை தூக்கி ஆட சொல்லுங்க இப்ப லூசு பக்கம் காலை தூக்குமா அங்க காலை தச்சாங்க கடவுள் நான் என்ன பண்ண பக்கம் காலை தூக்குமா இப்படி போட்டுச்சு ஆடு சந்தன கட்டி இப்படி மரியாதையா அதை நீ எடுக்கிற பாத்து என் ஆடுதாயா சந்தன கட்டி ஓட்டிருக்கு இது பத்திரமா வச்சுக்கடா ஐயா எடுத்து வாயில போட்டுக்க ஏப்பா என் ஆடு ஒரு மோதிரத்தை வர முடிஞ்சிருச்சு கிடக்கடா அதான்டா மோதிரம் இதெல்லாம் உனக்கு தேவையா இந்த ஆட்டுக்குட்டி என் கை செயின் வந்துருச்சுல ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததென்ன மாமக்கார சொல்ல கேட்டு காசு கொடு ஏமா என்ன என்னம்மா ஆடவே எழுத்து முடிய காலை தூக்கில ஆடி இருக்கேன் ஆட்டத்தை பார்த்தா அப்ப இந்த ஒரு ஆட்டம் தான் நான் ஆடுறேன் என்னங்க இந்த பிள்ளை ஆடிருச்சு நீங்க மாடு வாங்கின மாதிரி இல்ல இனிமேல் இந்த பிள்ளை நீங்க ஆடி ஜெயிச்சீங்கன்னா உங்க பணம் உங்களுக்கு திரும்ப காசு உனக்கு வேணும்னு இந்த பிள்ளையோட ஆடி ஜெயிச்சு பாரு என்ன சொல்றீங்க ஆமா சொல்றேன் அப்ப இந்த நான் ரெடியா இருக்கல ஆடி ஜெயிச்சா காசு கொடுத்துருவியே ஆனா ஜெயிச்சாத்தி அந்த பிள்ளை ஜெயிக்க நீ ஜெயிக்காம போயிருவேனாக்க பாப்ப அப்ப சின்னவனே வாடா நொக்கால வாடா என் தம்பி ஒருத்தர் வந்திருக்கேன் கூட சேர்ந்து ஆடு வாங்குறதுக்காண்டி இந்த வர்றேன் சுத்துக்கிறது ஓடியாடி தாங்க கட்டி விடு புந்திய பிடிச்சு பாப்போம் இன்னைக்கு பிள்ளையா நானும் பாத்துருவோம் போய் ஆமா அப்படின்னு நேரத்தினால சந்திரன் கட்டி போயிருச்சு அந்த கிடக்குறது யாத்தடி அடி தேக்கும் மரமாட்டம் தெளிவாக இருப்பவளே தேக்கும் மரமாட்டம் தெளிவாக இருந்தவளே அடி முருக மரமாட்டம் முறிச்சு போட்டு போனவளே போட்டு பார்த்தவளே அடி பார்க்க மரமாட்டம் வசதிதான் அனுப்பவளே பார்க்க
வாங்கி போச்சு இந்த ஆட்டத்துக்கு அடி ஞான புல்லாட்டோ அடியே உசுரப்பாட்டாக்கி சிந்திச்சா உனக்காக பாடுறேன் ஓஞ்சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு 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 வாழ்றேன் புளிப்பா புளியக்காவ கம்பெனி நல்லா கொடுக்குதா புளிப்பா புளியக்கா புளிப்பா புளியக்கா இனி ஒரு போட்டோ எடுத்துக்கங்க தாய். நீங்க இந்த புதுசா வீடு கட்டினீங்க இந்த டிஸ்ட் இருக்குன்னா உங்க வீட்டுல மாட்டிக்கங்க முன்னாடி மாட்டிக்கங்க. இந்த பில்லி சூனிய காத்து கருப்பெல்லாம் எதுவும் அண்டாது. அன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் போட்டோ எடுத்துக்கங்க. போட்டோ எடுத்து போய் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம்ல விட்டு போயிட்டேன். என்ன போஸ் கொடுப்பா எடுங்க அப்புறம் ப்ளீஸ் கோஆபரேட். சவுட்ட முடியல அண்ணே ஜூம் பண்ணி எடுனே. எங்க வீட்டு புளிப்பா புளிங்க போடுவ கட்டினா நீ எப்படி கும்பிட்டு இருந்தாலும் காசு கிடையாதுடா. ஐயோ இழுத்துருச்சே. பொம்பளை பிடிச்ச முண்டை எந்திரி மத உடனே வலுப்பு நிக்கிறேங்க. அப்படி அடி அத்த மகன் உன்ன நான் அரவணைக்க ஆசை
போட்டு நறுக்குண்டு நச்சுன்னு நச்சு சுருக்குண்டு ஒரு ஆம்பளே கெந்தா மாத்தி ஒரு அடி அடிச்சதுக்கே இப்படி விழுகுதே, நான் என்ன பண்ணுவேன்? ஓடு போய் கெந்தா மாத்திட்டு வா. கெந்தா மாத்தி கெந்தா மாத்தாது சண்டையை பொழுது விடுவேன். இன்னைக்கு பருப்பு கடையா போறியா போனா அடி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி அடி ரோசாப்பூ சேலக்காரி ரோசாப்பூ சேலக்காரி அடி அதோட கொண்டக்காரி அதோட கொண்டக்காரி அதோட கொண்டக்காரி அதோட கொண்டக்காரி கெட்டமா போடட்டுமா கெட்டமா போகட்டுமா அடி முறைச்சு நிக்கிற மோய கொட்டி நம்ம நெடு தூரம் Thank you.
பாடுறீங்க. நான் உங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏப்பா ஏம்மா சம்பந்தம் சரி ஆடிட்டானா காசை கொடுத்துருமா வேணாமா? அதெல்லாம் ஆடிட்டா சரி பாவம் பச்சை பிள்ளை அதே பிச்சை தந்து போயிட்டு போகிறேன். ஆமாப்பா இந்த காசை மட்டும் கொடுத்துருங்க இப்போ நல்லா இருப்பீங்க. சரி கொடுத்துரு தங்க பிள்ளை ஆடு வாங்கி பொழைச்சிட்டு போகிறேன். ஆமாத்தா பார்த்தா யாருக்கு அந்த பிள்ளைன்னு தெரியல காசு நம்ம வச்சுக்க வேண்டாம். ஆமாம் ஆமாம் அதனால காசு பத்திரம் நான் உங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? காதலா? இது வரைக்கும் எந்த டான்ஸரையும் நான் கட்டி பிடிச்சதே இல்லை. எங்க ஓ இந்த சாமி மேல சத்தியம் பண்ணு. எங்க ஆத்தா மந்த பிள்ளை தவிர உண்மைக்கே நான் 4-5 பிள்ளைய நீ சொல்ல விட்டு வெடிக்கிறா தெரியும்டா வேலை. வா கட்டி பிடிங்க ப்ளீஸ் கோஆபரேட். நீ பண்ணணும் அப்புறம் அவன்கிட்ட சொல்லிடுவேன் பார்த்துக்க. யார்கிட்ட சொன்னேன் என்ன அவன் கத்துறா பையனை காதல் பண்ண சொல்ல விட்டு இங்கே பாரு இங்கே பாரு மொட்டை மொட்டை மொட்டை. அதனால டான்ஸை பாருன்ற பப்பனை பாரு சொல்ல மாட்டேன்றா நோனி மாவனே.
என்ன பப்புட பார்க்க மூஞ்சி சலிக்கல. ஆமா 10 ரூபாய்க்கு இந்த கிளம்பிட்டோம். டான்ஸ் உனக்கு மதினி போற வேணும் தம்பி. அதனால இங்க வாங்க. இஜிகிஜிங் கட்டிக்கவா ஓட்டிக்கவா உன் பக்கம் வந்து கட்டிக்கவா. அதனால என்னோட காதல் அங்க பாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறது. ஐயோ எப்படிப்பட்ட காதல் என்றால் எப்படி சொல்லட்டுமா? அவன் பார்க்க மாட்டேங்கிறான். என்ன பண்ண போற? உட்காந்து அத்தமக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன். அழகே ஒண்ணு பார்த்தது அஞ்சுதமே ஒண்ணு கொஞ்சமே நாம் இல்லை சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்தமக அழகு கவிதை ஒன்று படிச்சு மறந்து விட்டேன். அழகே ஒண்ணு பார்த்தது அஞ்சுதமே சரி சொல்ல ஒரு வார்த்தை அழகு கவிதை ஒன்று படிச்சு அழகே ஒண்ணு பார்க்கையிலே உன்னோட மனசுக்குள்ள பொண்ணாத காதல வச்சு அழகு கவிதை ஒன்று படிச்சு அத்தனையும் மறந்து ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை. அதனால உங்களுடைய காது எப்படிப்பட்ட காது என்று நன்றி நன்றி கைத்தட்டி அனைத்து தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளே. வணக்கம் 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 வணக்கம். இப்பதானே டான்ஸ்கார பிள்ளைய வைப்பா. அதனால உங்களுடைய காது எப்படிப்பட்ட காது உங்களை பார்த்தனையோ சொல்லுங்கம்மா. எனக்கும் வந்துருச்சு. அதனால என்னோட காய் எப்படிப்பட்ட காய் வாச கருவேப்பிலையே
கண்டது எனக்கெல்லாம் நாடகம் விளையாண்டாத்தா பப்பு டான்ஸ் பிடிச்ச மட்டும் கை தட்டுக்கத்தா பார்க்கலாம். அப்புறம் நீ தங்கங்களை போயிட்டு வர்றேன். பொம்பளை வாசம் போட்டு வருவேன். யாரும் எத்திரிச்சு போடக்கூடாது. உட்காந்துருக்கேன். எத்திரிச்சு போனீங்கன்னா காசு வெட்டி போட்டுருவேன்.